அதில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு இந்த கடந்த 3 நாட்களாக ரெய்டு நடந்த பிறகு நேற்றைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்குது. அதில் ரெய்டு வந்து முதல்ல டாஸ்மாகோட தலைமை அலுவலகம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா எனக்கு வித்தின் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் எக்மோரில் 1983 எம்ஜிஆர் ஆரம்பித்து 2003 சில்லறை விற்பனையை டாஸ்மாக் ஜெயலலிதா பீரியடில் நேஷனலைஸ் பண்ண பிறகு முதன்முறையாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரெய்டு. அப்புறம் மதுபான ஆலைகள், முக்கியமான சில மதுபான ஆலைகள், அதன் பிறகு வந்து சில தனிநபர்கள் இது இப்போ மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமையகங்கள், அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்களில் ஒரு 4-5 வகையினங்களில் இது நம்ம பிரிக்கலாம். இப்போ அவங்க 2-3 கேட்டகரியாக அதை பிரிக்கிறாங்க. ஒன்று அந்த மதுபான ஆலைகளில் உற்பத்தியான மது வந்து அதை ஆக்சுவலாக கணக்கில் காண்பித்ததை விட அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ நேரடியாக கொள்முதல் டாஸ்மாகை பைபாஸ் பண்ணி, ஏன்னா மதுபான ஆலைகள்லேருந்து டாஸ்மாக் நேரடியாக பார் சில்லறை நிலையங்களுக்கும் பாருக்கும் போயிருக்குது. ஸோ கணக்கில் வராமல் அது ஒன்று போகுது. அது ஒன்று.